மிக முக்கியமான காரணம் திமுக எடுத்துள்ள எந்த ஒரு சர்வேயுமே அவங்க 100-105 சீட்டை தாண்டி போகல. அதில் அவங்க என்ன டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா, இது கிட்டத்தட்ட 2021 இதே நிலை ஒரு திமுகவில் ஆளும் இது உள்ளுக்குள்ளே இருக்கிற கமிட்டியுடைய மெம்பர் மகன் என்கிட்ட சொன்னது. 7 மண்டலங்களாக முதல்ல பிரித்து ஒன்னொன்றுக்கும் பொறுப்பாளர் போட்டாங்க. எல்லாமே ஒவ்வொரு ஏடிஎம்கள். அதில் கடைசியாக 8வதாகவும் ஒன்று சேர்த்தாங்க. அந்த 8வது தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அவர் பேரில் இப்போ சொத்து குவிப்பு வழக்கு வந்துருச்சு. மோஸ்ட்லி அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ளே அவர் வீட்டில் ரெய்டு வரதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரையிலேருந்து சரத்குமார் இழுக்கணும்னு பார்க்குறாங்க, செல்லூர் ராஜு இழுக்கணும்னு பார்க்குறாங்க. பாஜகவில் இன்னும் 2-3 பேர். இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏடிஎம்மாக அவங்களுக்கு இது கொடுப்பவராக இவர் இருக்கார், ஐ பெரியசாமி இருக்கிறார். அதனால ஐ பெரியசாமிக்கு சரி மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர் வீட்டுக்கு ரெய்டு போச்சுன்னா தப்பு பண்ணலன்னு யாரும் சொல்லலை. ஏன் அவன் அந்த ஆள் வீட்டுக்கு போகல, இவர் வீட்டுக்கு போகலன்னு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்க பேரை சொல்கிறாங்களே தவிர, அஜித் பவாருக்கு என்ன பண்ணீங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்களே தவிர. ஸோ இன்றைக்கி தேதியில் கொங்கு பெல்ட்னா இவர் கொங்கு ஓரத்தில் உங்களுக்கு திண்டுக்கல் பழனிங்கிறது கிட்டத்தட்ட இது இவருக்கு பழனிக்கு அந்த பக்கத்தில் இருந்து மதுரைக்கு போகிற அந்த திண்டுக்கல் ரூட் வரும். ஸோ அந்த எண்டில் இவர் இப்போ சிக்கியிருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வீக்னஸாக மாறிடும். இவருடைய விஷயத்தை தொடங்கினால் அது கனிமொழியுடைய ஆடியோ ரெக்கார்டில் ஆரம்பித்து எல்லாத்தையும் கொண்டு போய் நிற்கும். இது திமுக கூட்டணிக்கு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஐ பெரியசாமி அவங்க வீட்டில் இடி ரைடு கிட்டத்தட்ட 13 இடங்களில் நடந்தது. கிட்டத்தட்ட திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மினிஸ்டர், இப்போ சீனியர் மினிஸ்டர் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ரைடு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்படுது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய மகள் ஒரு கொலை வழக்கில் சில வருடங்களுக்கு முன்னாடி சிக்கியிருந்தாங்க. அவருடைய மகள் வீட்லேயுமே சில முக்கிய ஆவணங்கள், இந்திரா அவங்களுடைய பெயர், அவங்க வீட்லேயுமே சில முக்கிய ஆவணங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் கேள்விப்பட்டோம். பட் அன்னைக்கு அந்த ரைடு நடந்ததன் பிறகு அதுக்கப்புறம் நடந்த அப்டேட்டான விஷயங்கள் எதுவுமே செய்தி வாயில அறிஞ்சிக்க முடியல. ஏன்னா அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கலையா, இல்லை செய்திகள் வெளி வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. என்ன சார் அதுக்கப்புறம் நடந்தது? இல்லை, 2 விஷயங்கள். அவர் மேலு 2001, 2006, 11 காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்த பொழுது 2,01,35,000 ரூபாய்க்கு அதிகமான சொத்துக்கள் வாங்கியிருக்காருன்னு டிவிஎஸ்சி வழக்கு ஜெயலலிதா போட்டாங்க. அது 2018 திண்டுக்கல் நீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பட் அதை எதிர்த்து உடனடியாக இபிஎஸ் ஆட்சியில் போட்ட வழக்கில் சமீபத்தில் உங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதை மீண்டும் எம்பிஎம்எல்ஏ ஸ்பெஷல் கோர்ட் நடத்தி 6 மாதத்தில் முடிக்கணும் அப்படின்னாங்க. அதை எதிர்த்து இவர் அப்பீலுக்கு போயிருக்கார் ஐ பெரியசாமி. அது இன்றைக்கோ நாளைக்கோ சுப்ரீம் கோர்ட்டில் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெய்டை அங்கே ஏதாவது ஸ்டே கிடச்சிட்டா வம்புன்னு அதுக்கு முன்னாடி ரெய்டு பண்ணிட்டாங்க. அதுதான் இதில் மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கும் ஆனால் இதில் ஸ்டே கிடைக்குமான்னா வாய்ப்புகள் 60-40% கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதே மாதிரி ஒரு வழக்கில் போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போனப்போ அந்த பெட்டிஷனை பார்த்துட்டு ஐயா 2 கோடி ரூபா அக்ரிகல்ச்சரில் வந்ததுன்னு கணக்கு காட்டி முடிச்சிருக்கியே, அதை கொஞ்சம் நாங்கள் டீட்டெயில் எடுத்து பார்க்கலாமா, எவ்வளோ நிலம் எவ்வளோ அப்படின்னு கேட்ட உடனே அதில் அதை ஏதாவது கமெண்ட் அடிச்சிட்டாருன்னு சொன்னால் கீழ் நீதிமன்றத்துக்கு வந்தால் அந்த இது வந்துடும், நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோன்னு வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இவர் இந்த 2 கோடிக்கு என்ன கணக்கு காட்டியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அங்கே ஏதாவது கமெண்ட் வரும்னா இன்னைக்கு இதையும் கூட வித்ட்ரா பண்ணலாம். ஆனால் வித்ட்ரா பண்ணாமல் ஸ்டே ஆச்சுன்னா இருக்கணும். இன்னொரு காரணம், இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான காரணம், திமுக எடுத்துள்ள எந்த ஒரு சர்வேயுமே அவங்க 100-105 சீட்டை தாண்டி போகல. அதில் அவங்க என்ன டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா, இது கிட்டத்தட்ட 2021 இதே நிலை ஒரு திமுகவில் ஆளும் இது உள்ளுக்குள்ளே இருக்கிற கமிட்டியுடைய மெம்பர் மகன் என்கிட்ட சொன்னது. எங்கள் இது 90 சீட்டு இங்கேருந்து விழுப்புரம் இது கள்ளக்குறிச்சி வரைக்கும் உள்ள 90 சீட்டில் நாங்கள் 80 சீட் ஜெயிப்போம். அந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறதுல 60 சீட்டு ஜெயிப்பாங்க. இந்த பக்கம் மதுரைக்கு அந்த பக்கம் திருச்சி காவேரி பெல்ட்டாகவும் எங்ககிட்ட இருக்கு. ஆனால் மதுரைக்கு அந்த பக்கம் நாங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறோம். அதில் அவங்களும் ஃபைட்டிங்கில் இருக்காங்க. டிடிவிலாம் தனியாக இருக்கிறதுனால மதுரைக்கு பொறுப்பு மினிஸ்டர் ஐ பெரியசாமியா இல்லை வரேன் அதுக்கு. ஸோ அதனால அந்த பெல்ட் முக்கியம்னாங்க. கிட்டத்தட்ட டிடிவி பிரிஞ்சு இருந்ததுனால 29 சீட்டில் 5000 ஓட்டு கீழே தோத்தாங்க. இப்போ அந்த சமூகத்துடைய ஓட்டு
இவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக சொல்லுவாங்க, இவர் தான் ஹையஸ்ட் லீடிங். அது ஹையஸ்ட் லீடிங் எல்லாம் இல்லை, இவர் ஊழலில், அதாவது எலெக்ஷனில் தன்னை எதிர்த்து சரியான ஆள் நிற்காமல் பார்த்துக்கிறதுல எக்ஸ்பர்ட். கடந்த 2 தேர்தலாக இவரை எதிர்த்து அங்கே பாமகவை நிற்க வச்சுருக்காங்க. பாமகக்கு அந்த எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்த்தாப்பில் குஷ்பு அங்கே நின்றுருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பாமகக்கு யாருக்கோ கொடுத்தாங்க. இது மாதிரி தவறான எதிர்க்க ஆள் அதிமுகவுக்குள்ளேயே போய் தனக்கு வீக்கான கேண்டிடேட் வரா மாதிரி பார்த்துக்கிட்டு இவர் ஜெயிப்பார். சமீபத்தில் எடுத்த சர்வேல இவருடைய லீடு மிக குறைஞ்சிருக்கு. ஆத்தூரில் இவர் மகன் தோக்கக்கூடுங்கிறது 3 சர்வேல 2 சர்வே சொல்லுது. ஸோ இவருக்கு இன்னொன்று, இவர் முக்குளத்தோருங்கிறதுல எந்த அளவுக்குன்னு சொன்னால், இவர் தன்னுடைய மருமகள் இது வேறு மதம் வேறு ஜாதிங்கிறதுனால அவரை வீட்டோட சேர்த்துக்கலன்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை இருந்து அவங்க பதிவு போட்ட அந்த மெர்சி பதிவு போட்டதெல்லாம் இருக்குது. அவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க, டிஆர் பாலு அங்கே மத்தியிலையும் பவர் போன ஆட்சியில் அப்போ இருந்த காலகட்டத்தில் 2024க்கு முன்னாடி அங்கே பாராளுமன்ற தலைவர் போஸ்ட்டையும் வாங்கிக்கிட்டார், தன்னுடைய மகனுக்கும் மந்திரி வாங்கியிருக்காரு. என் கணவரை இவர் வேண்டுமென்றே செய்யவில்லை அப்படின்னு அவங்க வீடியோ பேட்டியே இன்றைக்கும் மெர்சியுடைய இது இருக்குது. ஸோ இப்போ அது வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த வீக்னஸை என்ன பண்ணுறது? இன்னும் திமுக கொங்குலையும் இதுலேயும் மதுரைக்கு அந்த பக்கமும் வீக்காக இருக்குன்னா, ஸோ அதுக்கு அதிமுகலேருந்தும் பாஜகலேருந்தும் ஆட்களை கூட்டி வர வேண்டும். இன்னொன்று, நீங்கள் போன ஒரு 2 மாதம் முன்னாடியே திமுக 7 மண்டலங்களாக முதல்ல பிரித்து ஒன்னொன்றுக்கும் பொறுப்பாளர் போட்டாங்க. எல்லாமே ஒவ்வொரு ஏடிஎம்கள், சரியா? அதில் கடைசியாக 8வதாகவும் ஒன்று சேர்த்தாங்க. அந்த 8வது தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அவர் பேரில் இப்போ சொத்து குவிப்பு வழக்கு வந்துருச்சு. மோஸ்ட்லி அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ளே அவர் வீட்டில் ரெய்டு போகிறதுக்கு கேஸ் என்ன, இடி உள்ளே வரணும்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு கேஸ் எஃப்ஐஆர் இருக்கணும். எஃப்ஐஆர் இருந்தால் தான். இப்போ அந்த கேஸ் ஸ்டேல இருந்ததுனால கிடையாது, இப்போ ஸ்டே இல்லைன்னு வெக்கேட் ஆகிடுச்சு. ஸோ அவர் பேரில் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது, சொத்து குவிப்பு வழக்கு இருக்குன்னா அவருக்கு ரெய்டு வரதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இப்போ அந்த 8 பேரில் இவர் இப்போ என்ன டார்கெட், கொங்குல முக்கியமாக தங்கமணி மற்றும் இன்னும் 2 பேர் அங்கே இல்லை, செங்கோட்டையன் இது அப்படின்னு இவங்களை இழுக்கணும்னு பார்க்குறாங்க. இல்லாட்டி செந்தில் பாலாஜியுடைய செல்வாக்கு எதுவும் எடுபடாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரையிலேருந்து சரத்குமார் இழுக்கணும்னு பார்க்குறாங்க, செல்லூர் ராஜுவை இழுக்கணும்னு பார்க்குறாங்க. பாஜகவில் இன்னும் 2-3 பேர். இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏடிஎம்மாக அவங்களுக்கு இது கொடுப்பவராக இவர் இருக்கார், ஐ பெரியசாமி இருக்கிறார். அதனால ஐ பெரியசாமிக்கு சொத்துக்கள்னால் பெரிய அளவில் போகுங்கிறாங்க. கொடைக்கானலில் எஸ்டேட் வர ஆரம்பித்து வத்தலகுண்டில் 100 ஏக்கர் வரைக்கும் போயிட்டு 5000லேருந்து 50,000 கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நமக்கு அந்த கணக்குகள் தெரியாது. பட் மிகப்பெரிய, ஆனால் 2 கோடினா அவரே சிரிப்பார், இதுக்காக வருதான். ஆனால் அது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா, அவருடைய மகனுடைய இது எம்எல்ஏ ஹாஸ்டல் ரூமை உடைச்சதுக்காக எதிர்த்து தமிழக அரசு வழக்கு போட்டிருக்காங்க. இது நிச்சயமாக எப்படி உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ பார்க்கணும்னு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே மணல் கடத்தல் வழக்கில் யாரோ ஒரு அதிகாரி ஹனி ட்ராப் பண்ணி அவங்க ஆஃபீஸில் போய் 4 பேர் போய் ரெய்டு பண்ணணும்னு 31 பேர் போய் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அந்த மாதிரி ரெய்டு பண்ணி பிடிக்கலாம், அதாவது ரெய்டுனாலே சர்ப்ரைஸ் தான். ஆனால் பிடிச்ச உடனே அதை சிபிஐயில் கொடுக்கணுங்கிறது தான் விதி. இவங்க அதை கொடுக்காம அந்த மணல் கடத்தல் இது இன்றைக்கி வரைக்கும் அதுக்கப்புறம் எழுந்துக்காமல் இருக்குது. அதனால இன்னைக்கு போட்ட வழக்கை எதிர்த்து ஹைகோர்ட்டில் ஏதாவது அப்பீல் கண்டிப்பாக வரும். அதே போல் இதுக்குள்ளே வந்துருமா, ஸ்டாலினுடைய ஆஃபீஸ் இருக்கிற கோட்டைக்குள்ளே வந்து அவருடைய அலுவலகத்துக்கு வந்துருமான்னு சொல்லிட்டு கோட்டையை மூடிட்டு சீலெல்லாம் வச்சு ஏதோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் கெட்ட பேர் வந்தாச்சு. சரி, மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர் வீட்டுக்கு ரெய்டு போச்சுன்னா தப்பு பண்ணலன்னு யாரும் சொல்லலை. ஏன் அந்த ஆள் வீட்டுக்கு போல, இவர் வீட்டுக்கு போலன்னு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்க பேரை சொல்கிறாங்களே தவிர, அஜித் பவாருக்கு என்ன பண்ணீங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்களே தவிர நாங்கள் கை சுத்தம்னு சொல்லலை. இப்போ இந்த 8 பேர் இப்போ போட்டிருக்கிறதுல கனிமொழியும் டிஆர் பாலா இது ஏராசா மாதிரிலாம் வழக்குகள் சொல்லவே வேண்டாம். கனிமொழியும் உங்களுக்கு 2Gயில் இருக்குதுன்னு தெரியும். கனிமொழியுடைய மகன் கணவர் 2 பேருமே சிங்கப்பூர் சிட்டிசன்ஸு, அவங்க இந்தியராக கூட வச்சுக்கல. ஸோ அதனால மீதி உள்ள 6 பேர் KN நேரு பேரில் ஆல்ரெடி ரெய்டு வந்தாச்சு. செந்தில் பாலாஜி சொல்லவே வேண்டாம், 4 ஆயாச்சு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்துருன்ட்டேன். இவர் தங்கம் தென்னரசு பேரில் வழக்கு ஸ்டேயில் இருக்குது. அந்த ஸ்டே வந்தால் அவர் பேரில் இடி ரைடு வரதும் ரொம்ப எளிது. ஸோ மீஜம் இன்னும் ஒன்று யாருன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதில் குடும்பத்தில் ஏதாவது இல்லை, இது தானாக அங்கே போயிடும். இது எதுவுமே அந்த இதில் நிற்காது.
உங்களுக்கு இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவர் இவருடைய துறைங்கிறது ஊரக வளர்ச்சித்துறை, அதாவது கார்ப்பரேஷன் இல்லாமல் மீதி உள்ள அத்தனை முனிசிபாலிட்டி பஞ்சாயத்துக்கு. இன்னைக்கு மெட்ராஸ்லேயே உங்களுக்கு யாரோ இது என்னம்மா இது அப்படின்னு வாசனை, இது ஆசிட் வாசனையே இல்லை, இது கள்ளமாவா ஃபினாயிலா இதுவான்னு கேட்டு இது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ப்ளீச்சிங் பவுடரா இல்லை இதுவான்னு கேட்டாங்க. இது என்ன பாண்ட்ஸ் பவுடரான்னு நம்ம மேயர் பதில் சொன்னாங்க. இதெல்லாம் கார்ப்பரேஷன் KN நேரு கீழே. பட் ஊரக வளர்ச்சினா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பஞ்சாயத்துக்கும் ஃபினாயில், ப்ளீச்சிங் பவுடர், இது ஒன்றுமே தினசரி. இதை தாண்டி சேலத்தில் மட்டும், சேலம் மாவட்டத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் நியமனத்தில் செல்வகணபதி, இது அமைச்சர் பணமர்த்துப்பட்டி ராஜேந்திரன், இன்னொருத்தர் 3 பேர் சேர்ந்து மிக அளவில் பணம் வாங்கிட்டு இவருக்கு ஷேரை கொடுத்தா அதிமுக காரன்லாம் போஸ்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு அங்கே உட்கட்சி பூசல் திமுகவில் மிகப்பெரிய அளவில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு தேதியில் கொங்கு பெல்ட்னா இவர் கொங்கு ஓரத்தில் உங்களுக்கு திண்டுக்கல் பழனிங்கிறது கிட்டத்தட்ட இது இவருக்கு பழனிக்கு அந்த பக்கத்தில் இருந்து மதுரைக்கு போகிற அந்த திண்டுக்கல் ரூட் வரும். ஸோ அந்த எண்டில் இவர் இப்போ சிக்கியிருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வீக்னஸாக மாறிடும். ஸோ அதனால இவருடைய சொத்துக்கள்ங்கிறது எந்த அளவுக்கு போகும், எந்த ரீச்சில் போகும்னு தெரியாது. இவர் மேலே இன்னொரு வழக்கு, ஆனால் அது ஸ்டே ஆகிருக்கு. ஏன்னா சொத்து குவிப்பு வழக்கு மட்டும்தான் லைவில் இருக்குது. இவர் கருணாநிதியுடைய 3 உதவியாளர்களுக்கு, அதாவது அந்த 2006-11 காலகட்டத்தில் மத்தியிலையும் 2004 சோனியா இது மன்மோகன் சிங் ஆட்சி, அதில் இவங்க அமைச்சர்கள் 10 பேர் இருந்தாங்க. கோபாலபுரம் வழிகாட்டினால்தான் டெல்லி கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு இருந்த காலம். அப்போது சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்து மிக அதிக அளவில் தமிழகத்தில் இது தனியார் கல்விக்கூடங்கள் திறக்கப்பட்டது. எல்லா மாவட்ட செயலாளர்கள், MLAக்கள், மந்திரிகள் ஒவ்வொருத்தரும் பல பள்ளிகள் தொடங்கினாங்க. ஒரு பள்ளி தொடங்கணும்னு சொன்னால் ஒரு கிளாஸ் LKGயில் 2 கிளாஸ் இதில் அப்படின்னு போட்டிங்கன்னாலே 12 கிளாஸுக்கு 24 கிளாஸ் வேணும். ஒரு ரூம் 300 சதுரடி போட்டிங்கன்னா 4000 சதுரடி கம்மி பிளே கிரவுண்டோட போட்டால் ஒன்னொன்றும் 50-100 கோடிக்கு. இது எல்லாத்தையும் இப்படி சம்பாதிக்கிறாங்களேன்னு பார்க்குற போலீஸ்காரன்லாம் ஐயா அப்படின்ன ஒன்றா அவங்களுடைய உதவியாளருக்கு இடம் கொடுக்குறாங்க. அதாவது ஹவுசிங் போர்டு அலாட்மெண்ட்டில் ஸ்பெஷல் அலாட்மெண்ட் இவங்களுக்கு கோட்டான்னு வச்சுருந்தாங்க, முதலமைச்சர் கோட்டா, அமைச்சர் கோட்டான்னு. அதில் கொடுக்குறாங்க. அதில் முகப்பேரில் இவருக்கு ஒரு ராஜமாணிக்கம்ங்கிற கருணாநிதி உதவியாளருக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு அடுத்த நாள் இவருடைய பினாமி எடுத்துக்கொண்டார் அப்படின்னு ஒரு விளக்கம் நடக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருவான்மியூரில் அன்னைக்கு போலீஸ் DSP-யாக இருந்த ஜாஃபர் சேட்டுக்கும் அதே மாதிரி திரு கருணாநிதியின் உதவியாளர் அவருடைய மகனுக்கும் அடுத்தடுத்து அவருக்கு 2 கிரவுண்டு இவருக்கு 1.5 கிரவுண்டு கொடுக்குறாங்க. அடுத்த நாளே அவங்க அதோடைய மதிப்பெல்லாம் அன்னைக்கு கவர்மெண்ட் மதிப்பு 60 லட்சம்னா தனியார் மதிப்பு 2 கோடி, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்து ரோடு. ஆனால் 2 கோடிக்கு அதுக்கெல்லாம் என்ன யாருக்கு அலாட்மெண்ட்டுன்னு சொன்னால் அரசு ஊழியராக இருந்தால் மேலே இருக்கிறவங்க லெட்டர் அப்பழுக்கற்ற ஊழியர்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இல்லாட்டி லைன்ஸ் கிளப்பில் போய் சமூக செயல்பாட்டாளர் அப்படின்னு லெட்டர் வேணும். எப்படி நீங்கள் டிவி இன்டர்வியூவில் நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி லைன்ஸ் கிளப்லேருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு அது அப்படி தான் ஜாஃபர் சேட்டுடைய ஒய்ஃபுக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த கிட்டத்தட்ட 8000 சதுரடி 10 கோடி ரூபாய் லேண்டை 3 கோடிக்கு அலாட் பண்ணால் அடுத்த நாளே லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு அங்கே கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது 2க்கும் இப்போ ஸ்டே இருக்குது. அந்த வழக்குகளும் உள்ளே வந்துச்சுன்னால் இது நேரடியாக முதல் கருணாநிதி வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி அவருடைய உதவியாளர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஜாஃபர் சேட்டு தான் உங்களுக்கு ஜெயலலிதா வீடு, பாட்டாளி மக்கள் கட்சி ராம்தாஸ் வீட்டில் போய் கூட்டணி சேர்றாங்கங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு, ஏன் TR பாலு இவங்க இது ஃபோன் ரெக்கார்டெல்லாம் எடுத்து ரெய்டு வரப்போகுதுன்னு ராசாக்கு வந்தது திரு அண்ணாமலை ஃபைல்ஸ் 3ன்னு வெளியிட்டார், DMK ஃபைல்ஸ் 3. அதனால இவருடைய விஷயத்தை தொடங்கினால் அது கனிமொழியுடைய ஆடியோ ரெக்கார்டில் ஆரம்பித்து எல்லாத்தையும் கொண்டு போய் நிற்கும். இது திமுக கூட்டணிக்கு இன்னொரு பெரிய செக்காக அமையும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.